அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆண்டோ. ஒரு சின்ன கேப்புக்கு அப்புறம் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் எனக்கு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம எங்கே விட்டோமோ அங்கேருந்து அப்படியே நம்ம ரீஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு தலைப்பில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். என்னென்னா, வாழ்க்கையோட யதார்த்தம்னு ஒன்று இருக்குது. அந்த யதார்த்தம் எதோட கட்டுப்பாட்டிலையுமே வராது. அது அறிவியலாக இருக்கலாம், மூட நம்பிக்கைகளாக இருக்கலாம், இன்னும் பல விஷயங்களாக இருக்கலாம். யதார்த்தம் என்பது எதோட கட்டுப்பாட்டிலையுமே வராது. நான் என்ன சொல்ல வரேன்னா, நாம் வெற்றிக்காக எடுத்து வைக்கிற ஒவ்வொரு படியையும் யாருக்கிட்டையுமே சொல்லக்கூடாது. அதாவது நீங்கள் ஒரு வீடு வாங்க போகிறீங்களா, யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க, ஷேர் பண்ணாதீங்க. செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் சொல்லுங்கள். இல்லை ஏதோ ஒரு பொருள் வாங்க போகிறீங்களா, யாருக்கிட்டையுமே சொல்லாதீங்க. அதுக்கப்புறமா வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் சொல்லுங்கள். ஒரு வேலைக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களா, அதுக்கு முன்னாடியே ஊர் ஃபுல்லாக சொல்லிடாதீங்க. வேலை கிடச்சதுக்கப்புறம் சொல்லுங்கள். இங்கே என்ன பிரச்சனைனா, வாழ்த்துக்கள்ப்பா, பரவாயில்லையே, வாங்கலாம்ப்பா, செய்யலாமே, சூப்பர்ப்பா, கங்க்ராச்சுலேஷன்ஸ், அது மாதிரி சொல்கிறவங்க மத்தியில் வெளிப்படையாக ஒரு மாதிரி பேசிட்டு பின்னாடி போயிட்டு நம்மளை பற்றி தப்பாக சொல்கிறவங்க தான் அதிகம். பின்னாடி போயிட்டு அந்த விஷயம் நடக்கவே கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் அதிகம். நம்மக்கிட்டேயே நம்ம செய்ய போகிற விஷயத்தை பற்றி தப்பாக சொல்லுவாங்க. இதெல்லாம் எதுக்குப்பா, இதை விட இது பெஸ்ட்டாக இருக்கும். அப்படியா, நான் அதுக்கு அந்த வேலைக்காப்பா போக போகிறேன், சம்பளம் கம்மியாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விதமான குறைகளையும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம கண்ணெதிர வாழ்த்துவாங்க, ஆனால் மனசுக்குள்ளே அவ்வளோ இது இருக்கும். நீங்கள் எல்லாருமே அனுபவப்பட்டிருப்பீங்க அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். ஸோ இதுதான் லைஃபோட யதார்த்தம். ஒரு வெற்றிக்கு முன்னாடி அதை செலப்ரேட் பண்ணாத. இந்த லாஸ்ட்டு செகண்டில் கூட மாறுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. வெற்றி பெற்றதுக்கப்புறம் என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனால் அந்த வெற்றி பெறுவதற்கு முன்னாடியே நாம் கொண்டாடுறோம் இல்லையா, அதுதான் பெரிய தோல்வியில் போயிட்டு கூட்டின்னு போய் விட்டுரும். ஸோ எது பண்ணாலும் மறைவாக பண்ணுங்கள். உங்களை வாழ்த்துறவங்கள விட நீங்கள் கீழே விழுந்து போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் இந்த உலகத்தில் ரொம்ப அதிகம். பார்த்துக்கங்க. See you guys.